தெளிவா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன், என் பிள்ளைகள் கல்யாணம் வச்சுருக்கேன், என் பையனுக்கு காது குத்து இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும், எந்த மாதம்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துடும். அப்படி தானே சொல்லுவோம் பொதுவாகவே. ஐயா என் பிள்ளைக்கு காது குத்து வச்சுருக்கு, எப்போ இந்த 10 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. அந்த மாதிரி அண்ணன் சொன்னார். என்னைக்குன்னு கேட்டேன். நாளைக்குண்ணே அப்படின்றாரு. நாளைக்கு அண்ணே ஓகேண்ணே, யாராருன்னு வரான்னு கேட்டேன். அத்தனை பேரும் சொன்னாங்க. எனக்கு என்ன பேர், அக்கா பேர், எல்லா பேரும் சொன்னாங்க. மெயினாக விகடன் ஆசிரியர் எல்லாரும் வரான்னு சொன்னாங்க. ஹலோ ஹலோன்றாரு. அண்ணே வேணானே இருக்கேன் அப்படின்னு. என்னென்ன சத்தத்தை காணான்றது, சத்தத்தை பூரா ஆஃப் பண்ணிட்டீங்க. இவ்வளோ பேர் வராண்டு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேண்ணே, என்ன எதுக்கு நீ கூப்பிட்றீங்கன்ட்டேன். நீங்கள் வந்தாருன்னு சிறப்பான மரியாதையாக இருக்கும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தகத்தை அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டாண்ணே புத்தகம் அனுப்பியிருக்கேன், படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்றாரு. அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா? ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது. ஒன்றும் படிக்கிறேன், ஒரு 2 மாதம் கழிச்சு ஃபங்க்ஷன் நடத்துங்க. இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரும் புத்தகம் சம்மந்தமாக எதுவும் எனக்கு பேசக்கூடாது. யார் பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே நீங்கள் வந்தால் போதும்ண்ணே, தயவுசெய்து வாங்க அப்படின்றாரு. இருந்தாலும் என் வீட்டில் எல்லாம் போகிறீங்க, ஏதாவது 2 பக்கத்தை படிச்சுட்டு போங்க, என்னைத்தான் கேட்டாங்க என்ன பதில் சொல்லுவீங்க, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டு சோசியக்காரர் இந்த 7 சொல்லுவாங்களே அப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொல்லி ஓப்பன் பண்ணி 43வது பகுதி வந்துச்சு. அதில் அந்த மார்ட்டினோடும் காயத்ரி அவங்கள மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் என் பிள்ளைங்க சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் அவங்க ஒரு ஓரமாக உட்காந்து. சோமு கையில் 10 மாம்பழம் இருக்கிறது. இந்த சோமு ரமேஷிடம் 5 மாம்பழத்தை கொடுத்து விட்டார். நான் அந்த பக்கம் மார்ட்டின் காயத்ரியை மார்ட்டின் சந்தித்த பொழுது, கொஞ்சம் அமைதியாக இருங்களா என் வீட்டுக்காரம்மா, எங்கள் அப்படி சத்தமாக படிக்கிறாங்க, நீங்கள் நல்ல மனசு சத்தமாக படிக்க வேண்டாம், அப்போ மனசில் தங்கும் அப்படின்னா. நாங்கள் தான் பரீட்சைகளுக்கு போய்கிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருங்க அவங்க ஒன்றும் அமைதியாக இருக்கட்டும், நீங்கள் எந்திரிச்சு அங்கிட்டு போய் படிங்க அப்படின்னா. சரி தள்ளி இருந்து உட்காந்துட்டு என்னட்ட ஒரு 4 வார்த்தை படிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அதை படித்தேன். அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய எழுத்து நடை எப்படின்னு தெரியும். நான் ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பேட்டியில்